ஓகே, முதலாவது கேள்வியே பாருங்க. உங்களுக்கு பாட்டு கேள்வி எடுத்தோடனே நாங்க என்னத்தை பார்ப்போம்? வேண்டப்படுவதுக்கு போகணும். வேண்டப்படுவது உங்களுக்கு கேட்கப்பட்டிக்கு நாட்குறிப்பு பதிவு, வழுக்களை திருத்தும் பதிவு முதலாவது. ரெண்டாவது கேட்கப்பட்டிக்கு தொங்கல் கணக்கு. அப்ப நாங்க ரெண்டுக்குமான சார்ட் அடிப்போம் அல்லது ஃபார்மட்டை போடுவோம். அடுத்தது நாங்க பதிவுகளை மேற்கொள்வோம். அப்ப முதலாவது மேற்படி தவறுகளை திருத்துவதற்கான நாட்குறிப்பு பதிவு. ரெண்டாவது கேள்வி தொங்கல் கணக்கு. உங்களுக்கு தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். வழுக்களை திருத்தும் பதிவு எந்த மூலத்தில் பதிவு செய்யப்படும்? பொது நாளேட்டில் பதிவு செய்யப்படும். தெளிவா படிச்சுக்கிறோம் பார்ட்மெண்ட் பேப்பர் கிளாஸ்ல. எனவே உங்களுக்கு நாட்குறிப்பு பதிவு அல்லது வழுக்களை திருத்தும் பதிவு கேள்வி கேட்கப்பட்டா பொது நாளேடு அடிச்சுதான் செய்யணும். எனவே பொது நாளேடு போட்டுக்கோங்க. முதலாவது விவரம் வரவு செலவு பொது நாளேடு அடிச்சுக்கோங்க. ரெண்டாவது பாருங்க தொங்கல் கணக்கு. தொங்கல் கணக்குன்னு சொல்றது என்ன? ஒரு டி ஃபார்ம் போட்டுக்கோங்க. தொங்கல் கணக்கு எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தொங்கல் கணக்கு செய்யறது அதுல ஆரம்ப மீதியை கண்டுபிடிக்க. தொங்கல் கணக்குல இறுதி மீதி கேட்க மாட்டான். வரவு அல்லது செலவுல ஆரம்ப மீதி கண்டுபிடிக்க மட்டும்தான் தொங்கல் கணக்கு செய்வோம். எனவே ஒரு பொது நாளையில அடிச்சுக்கோங்க. வழுக்களை திருத்தி இரட்டை பதிவுக்கு உட்படுத்துவோம். ரெண்டாவது தொங்கல் கணக்கு அடிச்சுக்கோங்க. தொங்கல் கணக்கு வரவுண்டா வரவுண்டு போடுங்க, தொங்கல் கணக்கு செலவுண்டா செலவுண்டு போடுங்க. கடைசியில கூட்டி எடுத்து ஆரம்ப மீதியை கண்டுபிடிக்கிறது தொங்கல் கணக்கு. ஓகே, இதை அடிச்சுட்டு செட்ல போடுங்க. கேள்விக்கு போகும். ஓகே, முதலாவது கேள்விக்கு வரும். குமுதம் நிறுவனம் 31/12/2022 தயாரித்த பரீட்சை மீதியானது சமப்படவில்லை. வித்தியாசம் ரூபா 1000 தொங்கல் கணக்கு வரவு வைக்கப்பட்டு பரீட்சை மீதி சமப்படுத்தப்பட்டது. அப்ப உங்களுக்கு சொல்லப்பட்டிக்கு இந்த தொங்கல் கணக்கு மீதி 1000 வருமா? அந்த 1000 வருதாண்டு கண்டுபிடிப்போம். தொங்கல் கணக்கு வரவுல 1000 வரணுமா? அப்படி 1000 நமக்கு வந்தா நாங்க செஞ்ச கேள்வி சரி. அடுத்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிக்கு ஏடுகளை பரிசீலனை செய்த போது பின்வரும் தவறுகளும் விடுபாடுகளும் வெளி கொண்டு வரப்பட்டன. ஓகே, இப்போ நாங்க வழக்குகளுக்கு போவோம். மொத்தம் 9 வழக்கலைக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது பாருங்க, காசுக்கு விற்பனை ரூபா 1,20,000 காசு பெறுவனவு நாளேட்டில் கடன் பட்டோரிடமிருந்து பெற்றவைகள் எனும் பகுப்பாய்வில் இடப்பட்டுள்ளது. அதுல சொல்லப்பட்ட விஷயம், காசுக்கு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது. அப்படி காசுக்கு வித்த பொருட்களை நாங்க கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசாக பதிவு செஞ்சிக்கோம். அதை நாங்க திருத்தணும். அப்ப முதலாவது பார்க்கணும், காசு விற்பனைக்கான முதலாவது பதிவு என்ன? காசு விற்பனை எப்படி பதிவு செய்வோம்? காசு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அது காசு பெறும்போது காசு விற்பனைக்கு காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. அப்ப நாங்க முதலாவது பதிவு செய்ய வேண்டியது காசு கணக்குல வரவுலையும் விற்பனை கணக்குல செலவுலையும் வைக்கணும். ஆனா அங்க என்ன தவறிடம் பெற்றிருக்கு? காசு கணக்குல வரவு வைக்கப்பட்டு கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இடம்பெற்ற தவறு. காசு விற்பனையை கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசாக பதிவு செய்யப்பட்டது. அப்ப காசு கணக்குல வரவுலையும் விற்பனை கணக்குல செலவுலையும் பதிவு செய்யாம காசு கணக்குல வரவு வைக்கப்பட்டு கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு வைக்கப்பட்டது. இப்ப இதை நாங்க திருத்தணும். எப்படி திருத்துறது? முதலாவது பிழையாக பதிவு செய்யப்பட்டதை இல்லாமக்கணும். அப்ப கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு வைக்கப்பட்டது, அதை இல்லாமக்க கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல வைங்க. ரெண்டாவது உண்மையான பதிவு விற்பனை கணக்குல செலவு வைங்க. அப்ப கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு 1,20,000. இதான் முதலாவது திருத்தும் பதிவு. எழுதிக்கோங்க. கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 1,20,000,
விற்பனை கணக்கு செலவு 1,20,000. காசு விற்பனையை கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே காசு வரவு விற்பனை செலவுன்னு பதிவு செய்யணும். இங்க காசு வரவு கடன் பட்டோர் செலவுன்னு பதிவு செஞ்சுக்கான். கடன் பட்டோர் செலவு பதிவு செய்யப்படுறது பிழை இல்லாமக்க கடன் பட்டோர்ல வரவு வைங்க. சரியான பதிவு விற்பனையில செலவு வைங்க. எனவே திருத்தும் பதிவு கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 1,20,000, விற்பனை கணக்கு செலவு 1,20,000. இதான் அவங்களோட முதலாவது பதிவு. எழுதிக்கோங்க. இதுக்கு விளம்பல் எப்படி எழுதுறது? உங்களோட கொடுக்கல் வாங்கல சுருக்கி எழுதிக்கோங்க. காசு விற்பனை கடன் பட்டோர் பெற்ற காசாக பதிவு செய்யப்பட்டமை திருத்தப்பட்டது. அதை கொடுக்கல் வாங்கல அப்படியே சுருக்கி எழுதுங்க. சரியா? இது முதலாவது திருத்தும் பதிவு. இதுல பாருங்க தொங்கல்ல வரவு செலவுன்னு சரி வந்திக்குதா? வர இல்லை. எனவே நாங்க தொங்கலுக்கு போட தேவையில்லை. அடுத்து 2வதுக்கு போவோம். கடன் கொடுத்தோருக்காக வரையப்பட்டு வழங்கப்பட்ட காசோலை ரூபாய் 5,000. அப்ப கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்கிறோம். வங்கியால் கடன் கொடுத்தோருக்கு வரையப்பட்டு வழங்கப்பட்ட காசோலை ரூபாய் 5,000 வங்கியால் மறுக்கப்பட்டது. அப்ப ஒரு ஆளுக்கு நாங்க காசு கொடுக்கிறோம். அது செலவுக்காக கொடுக்கலாம் அல்லது கடன் கொடுத்தோருக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் போது அது மறுக்கப்படுது. அப்ப கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை அல்லது வழங்கப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலை வருது. அடுத்து தொடர்ச்சியா சொல்லப்படுது, புதிய காசோலை வழங்கப்பட்ட அக்காசு கொடுப்பனவு நாளேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா? இது தொடர்பில் நாட்குறிப்பு பதிவுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன? ஒரு கடன் கொடுத்தோருக்கு காசோலை வழங்கப்படுது, அது மறுக்கப்படுது. அது நாட்குறிப்புல பதிவு செய்யப்பட இல்லையா? அந்த காசோலைக்கு பதிலா புதிய காசோலை வழங்கப்பட்டு காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டுல என்ன செய்யப்பட்டீங்க? பதிவு செய்யப்பட்டீங்க. அப்ப நாங்க இங்க திருத்துறது என்னத்தை திருத்தணும்? மறுக்கப்பட்ட காசோலைக்கான இரட்டை பதிவு கொடுக்கணும். அப்ப மறுக்கப்பட்ட காசோலை நேத்தும் சொல்லி தந்தேன். முதலாவது சரியான இரட்டை பதிவை பார்த்து அதை நாங்க திருத்துவோம். அப்ப எப்படி வரும்? முதலாவது கடன் கொடுத்தவரு காசு கொடுத்தா எல்லாருக்கும் தெரியும். காசு கணக்குல செலவு வைப்போம், கடன் கொடுத்தவர்ல வரவு வைப்போம். காசுல செலவு, கடன் கொடுத்தவர்ல வரவு. இப்ப இது மறுக்கப்படும் போது இரட்டை பதிவை மாத்தி வைப்போம். எப்படி வைக்கிறது? காசு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. காசு கணக்குல வரவு வைப்போம், கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு வைப்போம். மறுக்கப்பட்ட காசோலை. எனவே எழுதிக்கோங்க. 2வது, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. பெறுமதி போடுங்க 5,000 5,000. இதுக்கு விளம்பரம் எப்படி எழுதுறது? உங்களோட கொடுக்கல் வாங்கல அப்படி சுருக்கி எழுதுங்க. முதலாவதுக்கு காசு விற்பனை பெற்ற காசாக பதிவு செய்யப்பட்டமை திருத்தப்பட்டது. 2வது மறுக்கப்பட்ட காசோலை திருத்தப்பட்டது. அப்படி எழுதிக்கோங்க. முதல் 2 விஷயம் ஓகே. அடுத்தது போவோம். இந்த 2 கொடுக்கல் வாங்கலையும் தொங்கல்னு வரையில, எனவே நாங்க தொங்கல்ல பதிவு செய்ய தேவையில்லை. அடுத்து 3வதுக்கு போவோம். காசு கொடுப்பனவு நாளேட்டின் கழிவு நிரலின் கூட்டுத்தொகை ரூபாய் 4,000 கூடுதலாக கூட்டப்பட்டிருந்தது. இதுல சொல்லப்பட்ட விஷயத்த பாருங்க. காசு கொடுப்பனவு நாளேட்டின் கழிவு நிரல். அப்ப 2 கழிவு படிச்சுக்கிறோம். ஒண்ணு கொடுத்த கழிவு, 2வது பெற்ற கழிவு. கடன் பட்டோரோட வந்தா கொடுத்த கழிவு, கடன் கொடுத்தோரோட வந்தா பெற்ற கழிவு. அப்ப இங்க காசு கொடுப்பனவு, காசு கொடுப்பனவுன்னு சொல்றது பெற்ற கழிவு. அப்ப பெற்ற கழிவு என்ன செய்யப்பட்டியா? 4,000 கூடுதலாக பதிவு செய்யப்பட்டியா? இப்ப ஏற்கனவே சொல்லி தந்தேன், வெளிக்காட்டும் வலுல அந்த கட்டுப்பாட்டு கணக்குல கூட்டி குறைத்து பதிவு செய்யறது வரும்ண்டு. அதே விஷயம் தான் இதுல வந்து பெற்ற கழிவு கூட்டி பதிவு செய்யப்பட்டி. எனவே கூட்டி பதிவு செய்யப்பட்டால் என்ன செய்யணும்? அதை இல்லாமக்க மாத்தி வைக்கணும். அப்ப கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவு. அப்படி நாங்க பதிவு செய்யணும். காசு கொடுப்பனவு நாளேட்டின் கழிவு நிலையின் கூட்டுத்தொகை 4,000 கூடுதலாக பதிவு செய்யப்பட்டது. எனவே கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, பெற்ற கழிவு கணக்கு செலவு வைக்கணும். இங்க கூட்டி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதால இரட்டை பதிவை மாத்தி வைங்க. அப்ப எப்படி பதிவு செய்யறது? பெற்ற கழிவு கணக்கு வரவு 4,000, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 4,000.
அவங்களுக்கு பெற்ற கழிவுக்கு எப்படி வரும்? கடன் கொடுத்தோர் வரவு, பெற்ற கழிவு செலவு, இப்படி பதிவு செய்யணும். 4000 4000 பதிவு செய்யணும். இங்க சொல்லப்பட்டிக்கு 4000 கூடுதலா பதிவு செய்யப்பட்டிக்கான். அப்ப உதாரணத்துக்கு பார்த்தா 8000 பதிவு செஞ்சிடமா, எக்ஸ்ட்ரா 4000 வச்சுக்கமா. எனவே கூட்டி வச்சா இல்லாமக்கணும். எனவே எதிரா பதிவு செய்வோம். பெற்ற கழிவுல வரவுலையும் கடன் கொடுத்தோர்ல செலவுலையும் பதிவு செய்யணும். எனவே திருத்தும் பதிவு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வச்சதை நாங்க இல்லாமக்கணும் செலவுல, பெற்ற கழிவு கணக்கு செலவை இல்லாமக்கணும் வரவுல. எனவே திருத்தும் பதிவுல போடுங்க, பெற்ற கழிவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, பெறுமதி போடுங்க 4000 4000. கூட்டி பதிவு செஞ்சா இல்லாமக்க எதிரா பதிவு செய்யுங்க. குறைத்து பதிவு செஞ்சா எவ்வளவுத்தால குறைவடைதோ அப்படியே சரியான பதிவை பதிவு செய்யுங்க. இவ்வளவுதான் 3க்குமான திருத்தும் பதிவு. எழுதிட்டு கிளியர்னா போடுங்க, பேலன்ஸா பார்ப்போம். அடுத்தது 4வது வலுவை பாருங்க. கடன் பட்டோரான ஆனந்துக்கு அனுமதிக்கப்பட்ட கழிவு ரூ.1000 காசு பெருவனவு நாளேட்டில் 100 என பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்ப கடன் பட்டோருக்கு அனுமதித்த கழிவுண்டா கொடுத்த கழிவு. இப்ப முதலாவது சொல்லப்படுறது கொடுத்த கழிவு. கொடுத்த கழிவுக்கு முதலாவது ரெட்ட பதிவு பார்க்கணும். கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இங்க என்ன செய்யப்பட்டிக்கு? 1000 பதிவு செய்யறதுக்கு பதிலா 100 பதிவு செய்யப்பட்டிக்கு. அப்ப நாளேடுல குறைத்து பதிவு செய்யப்பட்டிக்கு. நாளேடுல கூட்டி குறைத்து பதிவு செஞ்சா தொங்கல் வராது, முதலாவது விஷயம். 2வது, குறைத்து பதிவு செய்யப்பட்டா எவ்வளவு பெறுமதி குறைவடைதோ அது சரியா பதிவு செய்யணும். எனவே 1000 வைக்கிறதுக்கு பதிலா 100 பதிவு செஞ்சுட்டாங்க. அப்ப 900 வரவுல பதிவு செய்ய, செலவுலையும் 1000க்கு பதிலா 100 பதிவு செய்யப்படி. அப்ப செலவுலையும் 900 பதிவு செய்யப்படையும். எனவே நாங்க எவ்வளவு குறைதோ அதை பதிவு செய்வோம். கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, பெறுமதி 900 900 போட்டுக்கோங்க. கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, பெறுமதி போடுங்க 900 900. கொடுத்த கழிவு குறைத்து பதிவு செய்யப்பட்டமை திருத்தப்பட்டது. அந்த கொடுக்கல் வாங்கல அப்படி சுருக்கி எழுதிக்கோங்க. அப்ப முதல் 4 கொடுக்கல் வாங்கலுக்கும் தொங்கல் வராது. ஏன் தொங்கல் வராதுண்டா அது மூலேடுகள்ல கூட்டி குறைத்து பதிவு செய்யப்பட்டி. அடுத்தது ஒரு கொடுக்கல் வாங்கல இன்னும் ஒரு கொடுக்கல் வாங்கலா பதிவு செய்யப்பட்டி. எனவே தொங்கல் வராது. அடுத்து 5வதுக்கு போறோம். பாத்துக்கோங்க. உரிமையாளர் சொந்த தேவைக்கு பற்றிய காசு ரூ.7000. அப்ப உரிமையாளர் சொந்த தேவைக்கு எடுத்தா அதை பற்றுன்னு சொல்லுவோம். காசு பற்றுமைக்கு பொருள் பற்றுமைக்கு. உரிமையாளர் சொந்த தேவைக்கு பற்றிய காசு ரூ.7000 காசு கொடுப்பனவு நாளேட்டின் ஏனைய கொடுப்பனவுகள் எனும் பகுப்பாய்வு நிரலில் இடப்பட்டிருந்த போதும் உரிய கணக்கில் பதிவு செய்யப்படவில்லை. இப்ப இங்க சொல்லப்பட்ட விஷயத்த பாருங்க. முதலாவது பற்று, காசு பற்று. அப்ப காசு பற்று எப்படி பதிவு செய்வோம்? பற்று கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. பற்று கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இதை நாங்க காசு கொடுப்பனவு நாளேட்டுல ஏனைய கொடுப்பனவுல பதிவு செய்வோம். இது ஓகே, செஞ்சது சரி. ஆனா அங்க பிழையா பதிவு செஞ்சது என்ன? பொது பேரேட்டுக்கு மாத்த இல்லையா, பற்று கணக்குல வைக்கல. பற்று கணக்கு வரவு, காசு கணக்கு செலவுண்டு வைக்கணும். இங்க காசு கொடுப்பனவுல பதிவு செய்யப்படி. அப்ப காசு கொடுப்பனவுண்டா காசுல செலவு வைக்கப்பட்டது, அது சரி. பற்றுல தான் வைக்கப்பட இல்லை. அப்ப இது என்ன பதிவு? 2 கொடுக்கல் வாங்கல்ல, ஒண்ணு பதிவு செய்யப்பட்டிக்கு, இன்னொன்னு பதிவு செய்யப்பட இல்லை. இதுக்கு முன்னுக்கு சொல்லி தந்தேன். இப்ப 2 கொடுக்கல் வாங்கல்ல, ஒண்ணு சரி இன்னொன்னு பிள்ளைண்டா சரியானதுக்கு தொங்கல் போடணும், பிழையானதை பதிவு செய்யணும். பற்றுல வரவு வைக்கையில
காசுல செலவு வைக்கப்பட்டிக்கு. அப்ப பற்று கணக்கு வரவு காசுல செலவு வைக்கப்பட்டதால அங்க தொங்கல் கணக்கு செலவுண்டு வரும். எனவே எப்படி திருத்துறது? பற்று கணக்குல பதிவு செய்யப்படையில், எனவே பற்று கணக்கு வரவுண்டு வைங்க. கொடுப்பனவு சரி, காசுல பதிவு செஞ்சிட்டான், எனவே தொங்கல் கணக்கு செலவு. அஞ்சாவதுக்கு போட்டுக்கோங்க. பற்று கணக்கு வரவு, தொங்கல் கணக்கு செலவு, பெறுமதி 7000. பற்று கணக்கு வரவு 7000, தொங்கல் கணக்கு செலவு 7000. இதுல பாருங்க தொங்கல் இப்பதான் வருது. அப்ப தொங்கல் கணக்கு செலவு, எனவே தொங்கல்ல போயிட்டு போடுங்க 10/2 7,000. ஓகேயா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே, அடுத்ததை பாருங்க. 6வது கொடுக்கல் வாங்க. விற்பனை திரும்பல் தொகை ரூபா 3800 விற்பனை நாளேட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அப்ப இந்த வலுவை பாருங்க. விற்பனை திரும்பல்டா உட்திரும்பல். நாங்க உட்திரும்பல் எங்க பதிவு செய்வோம்? உட்திரும்பல் நாளேட்டில. இங்க சொல்லப்பட்டிக்கு உட்திரும்பல விற்பனையா பதிவு செஞ்சிக்கமா? உட்திரும்பல் விற்பனை திரும்பல கடன் விற்பனையா பதிவு செஞ்சிக்கமா? கடன் விற்பனையை பதிவு செய்யறதுதான் விற்பனை நாளேடு. அப்ப விற்பனை நாளேட்டில் பதிவு செய்யப்பட்டீங்கன்னு சொல்ல வர்றது என்னத்த? கடன் விற்பனையா பதிவு செய்யப்பட்டுள்ளதா? அப்ப முதலாவது இடம்பெற்ற வலு என்னட்டு கண்டுபிடிப்போம். முதலாவது உட்திரும்பல் பதிவு செய்யணும். எப்படி பதிவு செய்யறது? உட்திரும்பல் கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, இப்படி பதிவு செய்யணும். வரவு செலவு. இதுல எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு? கடன் விற்பனையா? கடன் விற்பனை எப்படி பதிவு செய்யறது? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. இங்க வரவு, இங்க செலவு. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, இப்படித்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இடம்பெற்ற வலு. இப்ப கடன்பட்டோர் வரவு, விற்பனை செலவுண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்க உண்மையா பதிவு செய்யணும். உட்திரும்பல் வரவு, கடன்பட்டோர் செலவுண்டு. இப்ப எப்படி திருத்துறது பாப்போம். முதலாவது பிழையாக பதிவு செய்யப்பட்டதை இல்லாமக்கணும். கடன்பட்டோர்ல வரவு வச்சதை இல்லாமக்குங்க. முதலாவது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அடுத்தது விற்பனையாக பதிவு செய்யப்பட்டதை இல்லாமக்குங்க. விற்பனை கணக்கு வரவு. அடுத்தது உண்மையான பதிவு, உட்திரும்பல்ல வரவு. சிம்பிளா திருத்துங்க. உட்திரும்பல் வரவு கடன்பட்டோர் செலவுண்டு வரணும். ஆனா கடன்பட்டோர் வரவு விற்பனை செலவுண்டு பதிவு செஞ்சுக்கான். முதலாவது பிழையா உள்ளதை திருத்துவோம். கடன்பட்டோர்ல வரவு வச்சுக்காம அதை இல்லாம கடன்பட்டோர்ல செலவு வைங்க. விற்பனையில செலவு வச்சுக்காம அதை இல்லாம விற்பனையில வரவு வைங்க. அப்ப ரெண்டும் இல்லாம போயிட்டு இப்ப சரியான பதிவு உட்திரும்பல்ல வரவு வைங்க. 3 பதிவு வரும். எனவே உட்திரும்பல் கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, விற்பனை கணக்கு வரவு. பெறுமதி எப்படி வரும்? டபுளா வரும். கடன்பட்டோர் வரவுல வச்சதை இல்லாமதான் கடன்பட்டோர்ல செலவுல வைக்கிறோம். திருப்பி உண்மையான பதிவு கடன்பட்டோர்ல செலவு வைக்கணும். எனவே பெறுமதி இரட்டிப்பா வரும். எனவே போட்டுக்கோங்க. உட்திரும்பல் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. உட்திரும்பல் கணக்கு வரவு 3800, விற்பனை கணக்கு வரவு 3800, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 7600. எப்படி வரும்? 6வது பதிவு. உட்திரும்பல் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, பெறுமதி டபுளா வரும். உட்திரும்பல நாங்க வரவு வைக்கணும் 3800, விற்பனையில வரவு வைக்கணும் 3800, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு வைக்கணும் 7600. ஆனா கடன்பட்டோர்ல பிழையா 3800 பதிவு செஞ்சுப்போம். அதை இல்லாமக்க செலவுல ஒரு 3800, திருப்பி உண்மையா செலவுல பதிவு செய்யணுமே, அதுக்கு ஒரு 3800. எனவே டபுளா 7600 செலவுல வரும். ஓகேயா? எழுதிக்கோங்க.
உட்திரும்பல் கணக்கு வரவு 3800, விற்பனை கணக்கு வரவு 3800, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 7600. இங்க தொங்கல் வரையில, எனவே தொங்கல் கணக்கு போவாது. அடுத்தது பாருங்க, 7வது கொடுக்கல் வாங்க. கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு ரூபா 12,000. காசு கொடுப்பனவு நாளேட்டில் கொள்வனவு எனும் பகுப்பாய்வு நிரலில் 1200 என பதிவு செய்யப்பட்டது. அப்ப இதுல பாருங்க, முதலாவது சொல்லப்பட்ட விஷயத்த பாருங்க. கடன் கொடுத்தவருக்கு கொடுத்த காசு 12,000. அப்ப கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுத்தா என்ன பதிவுன்னு தெரியும், இதுக்கு முன்னுக்கும் அல்ல சொல்லி தந்தேன். கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுக்கிறோம். அப்ப எப்படி வரும்? காசு செலவு கடன் கொடுத்தோர் வரவு. முதலாவது கடன் கொடுத்தோர்ல வரவு, காசுல செலவு வைக்கணும். 12,000 12,000 வைக்கணும். இங்க வலு என்ன நடந்துக்குன்னு பாருங்க. காசு கொடுப்பனவு நாளேட்டில் கொள்வனவு பகுப்பாய்வு நிரலில் 1200 என பதிவு செய்யப்பட்டது. எனவே கொள்வனவு கணக்கு வரவு 1200, காசு கணக்கு செலவு 1200 இப்படி பதிவு செய்யப்பட்டது. நாங்க கடன் கொடுத்தோர் வரவு காசு செலவு 12,000 வைக்கணும். இங்க பதிவு செய்யப்பட்டு கொள்வனவு கணக்கு வரவு 1200, காசு கணக்கு செலவு 1200 பதிவு செய்யப்பட்டது. இதை நாங்க திருத்துவோம். சரியா? எப்படி திருத்துறது பாருங்க. முதலாவது கடன் கொடுத்தோர்ல வரவு வைக்கணும். எனவே கடன் கொடுத்தோர்ல வரவு அப்போ 12,000. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 12,000 அங்க பதிவு செய்யல. எனவே கடன் கொடுத்தோர்ல வரவு வைங்க 12,000. ரெண்டாவது கொள்வனவு கணக்கு பதிவு செஞ்சது பிழை. அப்ப கொள்வனவு கணக்குல வரவு வச்சதை இல்லாமக்க கொள்வனவுல செலவு வைங்க. கொள்வனவு கணக்கு செலவு 1200. மூன்றாவது காசுல பதிவு செஞ்சிக்கான், ஆனா குறைச்சி பதிவு செஞ்சிக்கான். 12,000க்கு வைக்கிறதுக்கு பதிலா 1200 வச்சுக்கான். அப்ப எவ்வளவு வைக்கல? 10,800. அவ்வளவு பெருமதி வைக்கல. அதனால திருப்பி காசு கணக்குல செலவு வச்சா ஓகே. திருப்பி சிம்பிளா சொல்லித்தாரன். கடன் கொடுத்தவருக்கு கொடுத்த காசு கொள்வனவு கணக்கில் 1200 பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு காசு கணக்கு செலவுண்டு 12,000 12,000 வைக்கணும். இங்க பதிவு செய்யப்பட்டது எப்படி? கொள்வனவு கணக்கு வரவு 1200, காசு கணக்கு செலவு 1200 பதிவு செய்யப்பட்டது. இப்ப எப்படி திருத்துறது? முதலாவது பிழையா பதிஞ்சதை இல்லாமக்கி சரியா பதிகிறது. இப்ப கொள்வனவுல வரவு வச்சதை இல்லாமக்குவோம், செலவுல போடுங்க. கொள்வனவு கணக்கு செலவு 1200. ரெண்டாவது கடன் கொடுத்தோர்ல பதிவு செய்யவே இல்லை, எனவே கடன் கொடுத்தோர்ல வைங்க. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 12,000. மூன்றாவது காசுல 12,000க்கு பதிலா 1200 குறைச்சு வச்சுக்கான். எவ்வளவு பெருமதி குறைச்சு வச்சுக்கான்? 10,800 பதிவு செய்யப்பட இல்லை. எனவே 10,800 திருப்பி பதிவு செய்யுங்க. காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 10,800. எனவே ரெண்டும் சமப்படும். கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 12,000, கொள்வனவு கணக்கு செலவு 1200, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 10,800 போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க, 8வது 9வது. வெளித்திரும்பல் கணக்கின் மீதி பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லப்படவில்லை. அப்ப அவங்களுக்கு தெளிவா சொல்லி தந்திக்கிறேன். பரீட்சை மீதில இடம்பெறக்கூடிய வழுக்கு தொங்கல் வரும். பரீட்சை மீதில வரக்கூடிய வழுக்கு நாங்க ஒரே ஒரு பதிவு தான் போடுவோம், தொங்கல் கணக்கு மட்டும்தான் வரும்.
அப்ப பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லலாட்டி எப்படி பதிவு வரும்னு இதுக்கு முன்னுக்கும் சொல்லி தந்திக்கிறேன். முதலாவது பார்க்கணும் அங்க கொண்டு செல்லப்படாத கணக்கு வரவு மீதியா செலவு மீதியானது. இப்ப இதுல சொல்லப்பட்டிக்கு வெளித்திரும்பல். இப்ப வெளித்திரும்பல் என்ன மீதின்னு பாருங்க. வெளித்திரும்பல் என்ன கணக்கு தெளிவா சொல்லி தந்தீங்கன்னா மறக்க கூடாது. வெளித்திரும்பல் என்ன கணக்கு? ஒரு செலவு கணக்கு. அதாவது வெளித்திரும்பல் கொள்வனவுல கழிப்போம். எனவே கொள்வனவு செலவு, எனவே வெளித்திரும்பல் செலவு. இது ஓகே. ரெண்டாவது, இந்த கொள்வனவுன்னு சொல்றது வரவு மீதி. ஆனால் வெளித்திரும்பல் வரவு மீதி இல்ல, அதுக்கு எதிரா வரும். தெளிவா படிச்சு தந்துக்கிறேன். கழிக்கப்படக்கூடிய விடயங்கள் மீதிகள் எதிரா வரும். எனவே வெளித்திரும்பல் செலவு மீதி, செலவு கணக்கு தான். செலவு கணக்கு என்பதால வரவு மீதியா வராது. கழிக்கப்படுற விடயங்கள் கணக்கு ஒண்ணுதான், ஆனா மீதிகள் எதிரா வரும். எனவே வெளித்திரும்பல் என்ன மீதி? செலவு மீதி. அப்ப செலவு மீதி ஒண்ணு பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லப்பட இல்லை. அப்ப என்ன நடந்திக்கும்? செலவுல தொங்கல் ஒண்ணு உருவாகிக்கும். தொங்கல் செலவுல உருவாகிக்கும் பெருமதி. இப்ப நாங்க அதை இல்லாமக்க போறோம். தொங்கல் கணக்கு வரவு சிம்பிளா பதிவு செய்யறது. வெளித்திரும்பல் செலவு மீதி, அது பரீட்சை மீதி கொண்டு செல்லப்படவில்லை. எனவே செலவுல தொங்கல் உருவாகிக்கும். அதை இல்லாமக்க தொங்கல் கணக்கு வரவுண்டு போடுங்க. ஓகேயா? எனவே நாட்குறிப்பதை போட்டுக்கோங்க. தொங்கல் கணக்கு வரவு பெருமதி போடுங்க 6000. தொங்கல் கணக்கு வரவு ரூபா 6000. இப்ப தொங்கல் கணக்குல வரவுல போடுங்க 6000. என்ன இது? வெளித்திரும்பல். தொங்கல் கணக்குல வரவுல போடுங்க வெளித்திரும்பல். ஓகே. அடுத்து இறுதி பதிவுக்கு போவோம். ஓகே, பார்த்துக்கோங்க. வங்கி கடன் தவணை கட்டணமாக செலுத்திய தொகை 42,000. இதனுள் உள்ளடங்கியுள்ள வட்டி தொகை 2000. காசு கொடுப்பனவு நாளேட்டின் ஏனைய கொடுப்பனவு நிரலில் இடப்பட்டு வங்கி கடன் கணக்கு வரவு வைக்கப்பட்டது. இப்ப இதுல சொல்லப்பட்ட விஷயம் 42,000 செலுத்தப்பட்டியாம். அதுல 2000 வட்டியா. அந்த வட்டியை மட்டும் பிழையா பதிவு செஞ்சுட்டானா. வட்டி எப்படி பதிவு செய்யப்பட்டிக்கு? கடன் கணக்குல வரவு வைக்கப்பட்டியாம். அதை நாங்க இல்லாம ஆக்கணும். வட்டி செலுத்தினா அந்த வட்டி கணக்கு வரவு காசு கணக்கு செலவுன்னு தான் வைப்போம். இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? வங்கி கடன் கணக்கு வரவு, வங்கி வட்டி கணக்கு செலவு இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடன் கணக்குல வரவு வைக்கப்பட்டியா, அதை இல்லாமக்கனா ஓகே. அந்த வட்டியை மட்டும் இல்லாமக்கணும். அப்பங்க பிழையாக பதிவு செய்யப்பட்டது வங்கி கடன் கணக்கு வரவு, வங்கி கடன் கணக்கு வரவு, அந்த வட்டி கணக்கு செலவு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமதி 2000 2000. இதை நாங்க இல்லாமக்குவோம். எதிரா பதிவு செய்யுங்க. வங்கி கடன் கணக்கு செலவு 2000, வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு 2000. பதிவு ஓகே. எனவே போட்டுக்கோங்க. வங்கி கடன் வரவு வச்சதை இல்லாமக்குங்க. வங்கி கடன் கணக்கு செலவு சரியான பதிவு. வங்கி வட்டி கணக்கு வரவு. வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு 2000, வங்கி கடன் கணக்கு செலவு 2000. இவ்வளவுதான் பதிவு. இதுல தொங்கல் வருதா? இல்ல. இப்ப நாங்க தொங்கலை சமப்படுத்தி பார்ப்போம். ஏற்கனவே பேப்பர்ல சொல்லப்பட்டிக்கு ஆரம்பத்துல வரவுல 1000 வைக்கப்பட்டிருக்கா தொங்கல். அப்படி ஆரம்பம் மீதி 1000 வந்தா நாங்க செஞ்ச பதிவு எல்லாம் சரி. இப்ப தொங்கலை கூட்டுங்க. டபுள்ல போடுங்க 7000 7000. இப்ப வரவுல பாருங்க 6000 தான். அப்ப வரவுல 1000 குறைவடையுது. எனவே மீதின்னு போடுங்க 1000. எனவே இந்த 1000 தான் தொங்கல் கணக்காக காணப்பட்டது. எனவே நாங்க செஞ்ச கணக்கு பூரணமா சரி. இப்படித்தான் நாங்க வழுக்களை திருத்துதல் தொங்கல் கணக்கு செய்யறது. சரியா? இதுல வெளிக்காட்டும் வலு, வெளிக்காட்டா வலு. வெளிக்காட்டா வலுண்டா தொங்கல் வராது, வெளிக்காட்டும் வலுண்டா தொங்கல் வரும். இதை எழுதிட்டு கிளியரா போட்டுக்கோங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம்.